கற்பூரவள்ளி. பேர்ல இருக்கிற மாதிரி ஒரு கற்பூர மனம் வரும். அந்த செடிக்கு கிட்ட போனீங்கன்னாவே கற்பூரவள்ளி செடி கிட்ட போனாலே ஒரு நல்ல ஒரு மனம் இருக்கும். இந்த ஓமவல்லி இலைகள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குழந்தைகள் இருந்து வயதானவர்கள் நிறைய பேருக்கு இந்த மழை காலத்துல பார்த்தோம்னா ஒரு நெஞ்சு சளி இருந்துகிட்டே இருக்கும். சளி கூட இல்லை மேம், ஒரு கோழை எனக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. காலைல எந்திரிச்ச உடனே இருமிட்டே இருக்கிறேன். ஸோ நைட் தூங்கும் போது எனக்கு வந்து ரொம்ப வீசிங் இருக்கு, ஆஸ்மா இருக்கு, பஃப் எடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த கப நோய்கள் எல்லாத்துக்குமே கற்பூரவள்ளி ரொம்ப சிறந்தது. நெஞ்சில் வந்து கோழைக்கட்டு இருக்குது, தொண்டையில் கோழைக்கட்டு இருக்குது, சைனசைட்டிஸ் பிரச்சனை, குழந்தைகளுக்கு ஏதாவது டக்குன்னு ஒரு ஃபுட்டு மாற்றி சாப்பிட்டா தண்ணி மாற்றி குடித்தா கூட கோல்டு காஃப் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கற்பூரவள்ளி அதனுடைய சாறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வயது குழந்தை 2 வயது குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கற்பூரவள்ளி இலை சாறை நல்லா கொதிக்க வச்சு ஒரு சங்கில் ஊற்றுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நெஞ்சில் இருக்கக்கூடிய சளிகளை வந்து இது விரட்டக்கூடியது.